வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். நம்ம சேனலில் பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை விரிவாகவும் ஆழமாகவும் பார்த்து கொண்டே வர்றோம். அந்த வரிசையில் நாம் திருமண பொருத்தத்தை பற்றி விரிவாக பார்த்துக்கிட்டே வர்றோம். முதல் பதிவில் நட்சத்திர பொருத்தமா ஜாதக கட்ட பொருத்தமா எதை நம்ம ஆழமாக பார்க்க வேண்டும், எதை இறுதி முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் 10 பொருத்தங்களுக்கு இணையான ஜாதக கட்ட பொருத்தம் எவ்வாறு பார்ப்பது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு தெரிய வருது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு தரக்கூடிய ஒரு வெகுமதியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம சென்ற பதிவில் 10 பொருத்தத்தை பற்றியும் ஜாதக கட்ட பொருத்தத்தை பற்றியும் விரிவாக பார்த்தோம். அதுல நட்சத்திர பொருத்தம் இல்லை என்றால் அதற்கு இணையான ஜாதக கட்ட பொருத்தம் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். நட்சத்திர பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் இரண்டுமே இருந்தது என்றால் அதை மிகச் சிறப்பான பொருத்தமாக கருத வேண்டும். ஆனா நட்சத்திர பொருத்தம் இல்லை என்பதற்காக மட்டுமே ஒரு ஜாதகத்தை தள்ளிவிடக்கூடாது. ஜாதக கட்டத்திற்கு அதற்கு இணையான ஜாதக கட்டத்துல அதற்கு இணையான பொருத்தம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தாலே போதுமானது. ஒரு நட்சத்திரத்துல பிறந்ததுனால மட்டுமே ஒரு ஜாதகர் நல்வினையையோ தீவினைகளையோ அனுபவிக்கிறது இல்லை. ஜாதக கட்டமும் அவருக்கு நடக்க இருக்கின்ற தசாபுத்தியுமே அவரது விதியை நிர்ணயிக்கின்றது. நட்சத்திரத்தை வைத்து ஒருவரது விதியை முடிவு செய்து விடலாம் என்றால் ஏன் ஜாதக கட்டம் பார்க்க வேண்டும்? நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லிவிடலாமே. ஆனால் நட்சத்திர பொருத்தம் என்பது தம்பதியர் இடையே ஆன இணக்கத்திற்கான ஒரு அளவுகோலாக அதோடு சேர்த்து ஜாதக கட்டத்தையும் நிச்சயம் பார்க்க வேண்டும். அதாவது நட்சத்திர பொருத்தம் என்பது தம்பதியருக்கு இடையேயான ஒரு அளவுகோலாக மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து ஜாதக கட்டம் பொருத்தமும் நிச்சயமாக பார்த்தா தான் நாம ஒரு இறுதியான ஒரு முழுமையான முடிவுக்கு வர முடியும். சரி, நட்சத்திர பொருத்தத்திற்கு இணையான ஜாதக கட்ட பொருத்தம் என்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம். முதல்ல தினப்பொருத்தம். தினப்பொருத்தம் என்பது என்ன? ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடியது. லாங்கிவிட்டி அண்ட் ஹெல்த் ஆஃப் கப்பிள்ஸ். இதற்கு இணையாக ஆண் பெண் இருவரது ஜாதகத்திலுமே ஆயுள் பாவகமும் ஆயுள் பாவகாதிபதியும் சுகஸ்தானமும் சுகஸ்தானாதிபதியும் அதாவது 4ஆம் பாவமும் 4ஆம் பாவகாதிபதியும் வலுத்திருந்தால் தினப்பொருத்தம் இல்லாவிட்டாலும் தினப்பொருத்தத்திற்காக கூறப்பட்ட பலன்கள் அவர்கள் வாழ்க்கையில் உண்டாகிவிடும். 4ஆம் பாவகத்தையும் 8ஆம் பாவகத்தையும் சுபகிரகங்கள் பார்ப்பது சிறப்பு. 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு. ஆனால் 4ஆம் இடத்துல சுபகிரகங்கள் ஆட்சி பெறும் பொழுது அங்கே கேந்திர ஆதிபத்திய தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெறும் பொழுது சுபகிரகங்களை அசுபகிரகங்கள் ஆகிய சனியும் செவ்வாயும் தனது சிறப்பு பார்வையின் மூலம் பார்ப்பது சிறப்பானது. சமசப்தமாக, அதாவது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுபகிரகங்களுக்கு நேர் 7ஆம் இடத்துல சனியோ செவ்வாயோ இருந்து பார்க்கும் பொழுது அந்த 4ஆம் பாவகம் 4ஆம் பாவகாதிபதியும் கெடக்கூடிய நிலைகள் உண்டாயிடும். அதனால சனியுடைய சிறப்பு பார்வையாகிய 3ஆம் பார்வையாகவோ அல்லது 10ஆம் பார்வையாகவோ பார்ப்பது சிறப்பு. செவ்வாயோட சிறப்பு பார்வையாக 4ஆம் பார்வையாகவோ அல்லது 8ஆம் பார்வையாகவோ அந்த ஆட்சிப்பட்ட சுபகரங்களை பார்ப்பது கேந்திராதிபத்திய தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பை உண்டு பண்ணி தரும். அதுக்கடுத்தாப்புல 8ஆம் அதிபதி நேரடியாக ஸ்தான பலம் பெறக்கூடாத ஒரு ஜாதகத்துல அது சரியாக இருக்காது. அதற்கு பதிலாக 8ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்தாலே போதுமானது, சிறப்பான அமைப்பை தரும். அதுக்கடுத்தாப்புல கணப்பொருத்தம். கணப்பொருத்தம் என்பது தம்பதியரிடையே இருக்கக்கூடிய மனப்பான்மையை குறிக்கக்கூடியது. கம்பேட்டிபிலிட்டி ஆஃப் டெம்பர்மெண்ட் அப்படின்னு குறிக்கக்கூடியது. ஒருவரின் குண வெளிப்பாட்டை குறிக்கக்கூடியது. இருவரின் இயல்புகளை குறிப்பது. கணவன் மனைவி வாழ்க்கை முழுவதும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையுடன் இருப்பார்களா, விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து வாழ்வார்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக கணப்பொருத்தம் பார்க்கப்படுகிறது. என்னதான் நட்சத்திரங்கள் ஒருவரது கணம், அதாவது நட்சத்திரப்படி ஒருவரது கணம் அவரது குணத்தை வெளிக்காட்டினாலும் ஜாதகத்துல உள்ள கிரக சேர்க்கையும் லக்னத்தோடும் ராசியோடும் தொடர்பு பெறக்கூடிய கிரகங்களும் ஜாதகரின் குணத்தை பாதிக்கவே செய்யும், பிரதிபலிக்கவே செய்யும். என்னதான் ஜாதகர் தேவகணம் உள்ள ஆளாக இருந்தாலும் மகர லக்னத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் ஜாதகரின் குணத்தை பாதிக்கவே செய்வார். அதே போல என்னதான் ஜாதகர் ஒரு கடக லக்னம் கடக ராசியிலே இருக்காருன்னு வைங்க. கடக லக்னம் லக்னாதிபதியாகிய சந்திரன் அங்கே ராசியிலேயே இருக்கார், கடகத்திலே இருக்கார். அவர் அங்க ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னு வைங்க. ஆயில்ய நட்சத்திரத்துக்கான கணம் இது ராட்சச கணம். ஆக அந்த கடக ராசியில கடக லக்னத்துல பிறந்த சந்திரனை ஜாதகரை அந்த சந்திரனை லக்னத்துல இருக்கக்கூடிய சந்திரனை குரு மீனத்துல இருந்து தனது 5ஆம் பார்வையால பார்க்கிறாருன்னு வைங்க. இப்ப ஜாதகருடைய குணம் ராட்சச குணத்தை போல இருக்குமா, இல்லை நல்ல குணத்தோடு இருப்பாரா அப்படின்னு கேட்டா ராட்சச குணம் வெளிப்படாது, நல்ல குணத்தோடு இருப்பார். ஏன்னா அங்க கடகத்துல இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பது மிக சிறப்பான அமைப்பு. இந்த சந்திரனும் ஒளிமிக்க சந்திரனாக இருக்கும் பொழுது மிக நல்ல குணங்களோடு ஜாதகர் நிச்சயமாக இருப்பார். ஆக நட்சத்திரத்துல கணப்பொருத்தம், நட்சத்திரத்தில் வரக்கூடிய கணப்பொருத்தம் இல்லாவிட்டாலும் கூட ஜாதகத்துல லக்னத்தோடும் லக்னாதிபதியோடும் தொடர்பு கொண்ட கிரகங்கள் அல்லது 7ஆம் வீடு 7ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்ட கிரகங்களை அலசி ஆராய்ந்து நாம் முடிவுக்கு வர வேண்டும். லக்ன ரீதியாக குணத்தை கணித்து இருவரும் ஒரே கருத்து உடையவர்களா என்பதை அனுசரித்து பார்த்து முடிவு செய்து நாம் சேர்த்து விட வேண்டும். லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக லக்னம் வரும் பொழுது
ஒத்து போகக்கூடிய குணங்கள் இருவருக்குமே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனா ஒருவருக்கு ஒருவர் பகை கிரக லக்னமாக வரும் பொழுது தவிர்த்து விடுவது நல்லது. அல்லது ஒருவருடைய லக்னாதிபதி நிலையை மற்றொரு ஜாதகத்துல பார்த்து விட்டு முடிவு செய்வது நல்லது. சரி, அடுத்தாப்புல மகேந்திர பொருத்தம். இது குழந்தைகளுக்காகவும் தனது குடும்பம் இந்த உலகத்தின் தீமைகளில் இருந்து பாதுகாத்து தேவையான நிதி ஆதாரத்தை பெற்று வாழ முடியுமா என்பதையும் பார்க்கக்கூடியது. அதாவது நமது பொண்டாட்டி பிள்ளைகள் அடுத்தவர்களை சார்ந்து இல்லாம நல்லபடியாக வாழக்கூடிய அமைப்புகள் உண்டா, குழந்தைகள் நல்லபடியாக பெற்று அவர்களுக்கான நிதி ஆதாரத்தை நல்லபடியாக செய்து அவர்கள் பிற்காலத்துல யாரையும் சார்ந்து இருக்காம யாருடைய தேவைகளையும் எதிர்பார்த்து இருக்காம நல்லபடியாக வாழ முடியுமா அப்படின்றதுக்காக பார்க்கக்கூடிய பொருத்தம் மகேந்திர பொருத்தம். ஒரு ஜாதகத்துல மகேந்திர பொருத்தம் இல்லை என்றால் இருவரது ஜாதகத்திலும் புத்திரஸ்தானமும் 5ஆம் பாவகாதிபதியும் புத்திரகாரகனாகிய குருவும் பலமுடன் இருக்க வேண்டும். 5ஆம் இடம் என்பது புத்திரத்திற்கு மட்டுமல்ல அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடியது. குரு என்பது குழந்தைக்கு மட்டும் காரகர் அல்ல, தனத்திற்கும் காரகர் ஆவார். அதனால 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் குருவும் 2ஆம் இடமும் வலுவோடு இருக்கக்கூடிய ஜாதகர்களாக பார்த்து இணைக்கும் பொழுது புத்திர சம்பத்து, பாக்கியம், அதிர்ஷ்டம், செல்வத்தோடு வாழ்வார்கள் என்று நாம் தீர்க்கமாக சொல்லலாம். ஆக 5ஆம் இடம், 9ஆம் இடம், குரு 2ஆம் இடம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவகங்களையும் காரகர்களையும் பார்த்து நாம மகேந்திர பொருத்தம் இல்லை என்றாலும் நாம இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய வலுவை எடை போட்டு பார்த்து நாம் தீர்க்கமாக முடிவுக்கு வரலாம். அதற்கடுத்தாப்புல ஸ்திரீ பொருத்தம். ஸ்திரீ பொருத்தம் என்பது மணப்பெண்ணின் ஆயுள் நீடித்து இருக்குமா என்று பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. தந்தை இல்லை என்றால் அரை அனாதை, தாய் இல்லை என்றால் முழு அனாதை என்று சொல்லப்படுவது உண்டு. இது முற்றிலும் உண்மையானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டின் முதுகெலும்பே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே. அவரே அந்த பெண்ணே பார்த்தீங்கன்னா மாமியாராகவும் மருமகளாகவும் அத்தையாகவும் சித்தியாகவும் மகளாகவும் அக்காவாகவும் தங்கையாகவும் அக்குடும்பத்தை உயிரோட்டமாக வைத்திருக்கிறார். அதற்காக ஸ்திரீக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பதாக கூறப்படுகிறது. லாங்கிவிட்டி ஆஃப் பிரைட் என்று அழைக்கப்படக்கூடியது. இன்னொரு பார்வையில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ என்பதே ஸ்திரீ என்ற மருவியே இந்த ஸ்திரீ பொருத்தம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஸ்ரீ என்பது மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது என்றும் அந்த மகாலட்சுமி தீர்க்கமாக நீண்ட காலத்திற்கு நிரந்தரமாக உடனிருந்து அருள் புரிய இந்த பொருத்தம் அவசியமாகிறது என்று கூறப்படுகிறது. சரி, எப்படி பார்த்தாலும் இந்த அஷ்டலட்சுமியின் அருளை பெறுவதற்கு நமக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் என்றும் கெடாமல் இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து பெண்களுக்கு 8ஆம் பாவகம் வலுவாக இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்துல பலம் இழக்காமல் இருப்பது உத்தமமானது. ஆணின் ஜாதகத்துல 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் கெடாமல் இருப்பது அவசியமானது. ஆக ஒரு ஆணுடைய ஜாதகத்திலோ பெண்ணுடைய ஜாதகத்திலேயோ 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி வலுத்திருக்கும் பொழுது அவர்கள் நல்ல நிலையில் வாழ்வார்கள். அதே போல 8ஆம் இடம் இருவருக்கும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். குருவும் சுக்கிரனும் கெடாத நிலையில் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. அதற்கடுத்தாப்புல யோனி பொருத்தம். இது தம்பதியர் இடையேயான தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடியது. கம்பேட்டிபிலிட்டி ஆஃப் செக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. திருமண பந்தமே பார்த்தீங்கன்னா தாம்பத்திய சுகத்தை அனுபவிப்பதற்காகத்தான். ஸோ இது மிக மிக முக்கியமான பொருத்தமாக கருதப்படுகிறது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இது இல்லற சுகத்தை குறிப்பது கிடையாது. இது ஒருவர் மீது ஒருவர் கொள்ளக்கூடிய குண ஒற்றுமை வேற்றுமைகளை குறிக்கக்கூடியது என்று கூறப்படுகிறது. தம்பதியர் இடையே குணநலன்களை சார்ந்த விஷயங்களை கணிக்க பெரிதும் உதவியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக சயன சுகத்திற்காக பார்க்கும் பொழுது 12ஆம் பாவகமும் 12ஆம் பாவகாதிபதியும் சுக்கிரனின் நிலையும் ஜாதகத்துல பார்க்க வேண்டும். சுக்கிரன் கெட்டு இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகத்துல 3ஆம் வீடு, 7ஆம் வீடு, 12ஆம் வீடு வலுவோடு இருப்பது போல, கெட்டு விடாமல் இருப்பது போல பார்த்து கொள்ள வேண்டும். ஆணின் ஜாதகத்துல 3ஆம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடு, வீரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அதனால 3ஆம் வீடும் செவ்வாயும் நிச்சயமாக வலுவோடு இருக்க வேண்டும். அதே போல ஆணின் ஜாதகத்துல பெண்ணின் லக்னாதிபதியும் பெண்ணின் ஜாதகத்துல ஆணின் லக்னாதிபதியும் கெடாமல் இருக்க வேண்டும். ஒருவரது ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னத்தையோ சந்திரனையோ மற்றவரது குரு பார்ப்பது போல இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு. ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லக்கூடிய குணங்கள் இருக்கும். ஆக யோனி பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் தாம்பத்திய சுகத்திற்கு சுக்கிரன் 12ஆம் இடம், 7ஆம் இடம், 3ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். குண ஒற்றுமை வேற்றுமைகளை பார்ப்பதற்கு லக்னாதிபதியின் நிலையும் ஒரு ராசி லக்னத்தையும் சந்திரன் குரு ராசியையும் லக்னத்தையும் குரு பார்ப்பது போல இருக்கக்கூடிய அமைப்பது சிறப்பான அமைப்பாகும். அதற்கடுத்தாப்புல ராசி பொருத்தம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபிக்ஷத்தை வளர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பொருத்தமாக இது இருக்கின்றது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்கும் நீண்ட கால தம்பதியராக வாழக்கூடிய யோகத்தை தரக்கூடிய பொருத்தம் இது. லாங்கிவிட்டி ஆஃப் கப்பல் என்று அழைக்கப்படக்கூடியது. இருவரின் ஆயுளை குறிப்பது மட்டுமல்ல, இருவரும் எவ்வாறு விட்டு கொடுத்து அந்யோன்யமாக கடைசி வரை தம்பதியராக வாழ்வார்கள் என்பதை குறிக்கக்கூடிய பொருத்தமாகும். ஆக கனப்பொருத்தம் இல்லாத பட்சத்துல இது தீர்வாக பார்க்கப்படுகிறது. இது சந்திர
சந்திர லக்னத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது இது நட்சத்திர அடிப்படையில் கணக்கீடு செய்யாமல் ராசி அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமான பொருத்தமாகும். இது சஷ்டாஷ்டகமாக அமையக்கூடாது. ஆனா இதுக்கு விதிவிலக்கு மேசம் விருச்சிகமும் இருந்தா சேரலாம், ரிஷபம் துலாமும் இருந்தா சேரலாம். ஏன்னா 2 பேருக்குமே ராசி அதிபதி ஒருவரே ஆவார். சமசப்தமாக இருப்பது சிறப்பான அமைப்பு. ஆனா கும்பமும் சிம்மமும் சேராது, மகரமும் கடகமும் சேராது. ஏன்னா இங்க ராசி அதிபதி ஒருவருக்கு ஒருவர் பகையாக வருவார்கள். ஆக இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் போது நம்ம ஜாதகத்தை ஜாக்கிரதையாக பார்த்துட்டு சேர்க்கலாம். அதே போல சஷ்டாசங்கமாக வந்தாலும் கூட தனுசுவும் கடவும் சேரக்கூடிய அமைப்புல இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி ஒருவருக்கு ஒருவர் நட்பாக வரக்கூடிய அமைப்புல. மனப்பொருத்தம் மட்டுமே போதுமானது என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இது மிக மிக முக்கியமான பொருத்தமாகும். ராசி பொருத்தம் பார்க்கும் பொழுது ராசியோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கும். அதை பின்னாடி உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம். அதற்கு அடுத்தாப்புல ராசி அதிபதி பொருத்தம். இது ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய மன ஒற்றுமையை குறிக்கக்கூடியது. சைக்காலஜி ஆஃப் டிஸ்பொசிஷன் அப்படின்னு கூறப்படுவது. இது ஜாதகர் எவ்வாறு சிந்திப்பார், எவ்வாறு செயல்படுவார் என்று கூறக்கூடியது. உதாரணத்துக்கு கும்பம் மந்தமாக செயல்படும், ஸ்லோவாக செயல்படும். ஆனா மேசம் வேகமாக அவசரமாக செயல்படும். ஆனா இங்க ராசி மேசமாக இருந்து லக்னம் கும்பமாக இருந்தார் எப்படி செயல்படுவார் ஜாதகர்? சோ ஒருவரின் ராசி அதிபதியின் நிலையை எவ்வாறு அவரது ஜாதகத்துல உள்ளது என்பது முக்கியமானது. ஆக லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி, லக்னம் ராசியோடு தொடர்பு பெற்ற கிரகங்களின் நிலை அனைத்தையும் பார்த்தே நாம எந்த விதமான முடிவுக்கும் வர வேண்டும். அதுக்கு அடுத்தாப்புல வசிய பொருத்தம், கம்யூனபிலிட்டி ஆஃப் கப்பல் என்று அழைக்கப்படக்கூடியது. ஒருவருக்கு ஒருவர் பகைமை பாராட்டாத நிலை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மியூச்சுவலாக விரும்பி அஃபெக்ஷனேட்டாக இருக்கும் தன்மையை குறிப்பது. ஆண் பெண் இருவரது ஜாதகத்திலுமே லக்னாதிபதி, 7ஆம் அதிபதி, சுக்கிரன், குரு ஆகியோர்கள் பலமாக அமைந்து ஒருமித்த சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அமைப்பில் ஜாதகத்தில் இருந்தால் போதுமானது. லக்னத்திலோ 7ஆம் இடத்திலோ சனி இருக்காருன்னு வைங்க, என்னதான் வசிய பொருத்தம் பார்த்தாலும் அந்யோன்யமான வாழ்க்கை இருக்காது. அந்யோன்ய குறைவான வாழ்க்கையை இருக்கக்கூடிய அமைப்பை தருவார் சனி. ஆக 7ஆம் இடம் மிக மிக முக்கியம். 7ஆம் இடத்தோடு சேர்ந்து சுக்கிரனும் மிக முக்கியமான அமைப்பு வேண்டும். வசிய பொருத்தம் என்பது கர்மா சார்ந்த உறவின் பிணைப்பாகும். அதே போலத்தான் 7ஆம் இடமும் என்பது நமது ஜாதகத்துல நமக்கு வரப்போகின்ற வாழ்க்கை துணை நமது கர்மாவின் அடிப்படையிலேயே நமக்கு அமைகிறது என்று குறிக்கிறது. அதுக்கு அடுத்தாப்புல ரஜ்ஜு பொருத்தம். இதற்கு கயிறு பொருத்தம், சரடு பொருத்தம் என்று அழைப்பார்கள். மாங்கல்ய விருத்தியை குறிக்கக்கூடியது. டியூரேஷன் ஆஃப் மேரிட் லைஃப் என்று அழைக்கப்படக்கூடியது. இது திருமண பொருத்தத்துல மிக மிக முக்கியமான பொருத்தமாகும். ஏனென்றால் கேட்டீங்கன்னா ஆயுசு முக்கியம் இல்லைங்களா? ஏதோ அடிக்கடி சண்டை வருது, தினந்தோறும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் நல்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை ஏதோ ஓடுது அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறது பரவாயில்ல. ஆனா அங்க ஆயுளோடு இருக்கணும்ங்கிறது முக்கியமான அமைப்பு. அதுக்காகத்தான் ஆயுளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேணும் அப்படின்றதுக்காக இதை முக்கியமான பொருத்தமாக குறிப்பிடுகின்றனர். ஆக இது இருவரது ஆயுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க பார்க்கக்கூடிய பொருத்தமாகும். பெண்ணின் ஜாதகத்துல மாங்கல்ய ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 8ஆம் இடமும் 8ஆம் அதிபதியும் செவ்வாயும் குருவும் பலமாக இருந்து ஆணின் ஜாதகத்துல லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் பலமோடு இருக்கும் போது பெண்ணின் மாங்கல்யத்திற்கு பாதிப்புகள் வராது. பெண்ணின் மாங்கல்ய பலம் பாதிச்சு இருந்ததுன்னு வைங்க, ஆணின் ஆயுள் பலமுள்ள ஜாதகத்தை சேர்க்க வேண்டும். இந்த மாங்கல்ய தோஷத்திற்கு சில நடைமுறை பரிகாரங்கள் உண்டு. அதை செய்யும் பொழுது பாதிப்புகள் நிச்சயம் வராது. அதற்கடுத்து இறுதியாக வேதை பொருத்தம், துக்க நாசம், டிவைட் ஆஃப் அஃப்ளிக்ஷன் என்று அழைக்கப்படக்கூடியது. அதாவது துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழ வழி செய்யும் பொருத்தமாகும். 1, 4, 5, 9, 7ஆம் இடம் பலம் பெற்ற அமைப்பில் இருந்து நல்ல தசாபுத்தி அமையும் பொழுது, அடுத்தடுத்து நல்ல தசா நடக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மனிதன் சுகஜீவிதமே வாழ்க்கையாக வாழ்வார். பொதுவாக நாடி ஜோதிட விதிகளின்படி ஆண் ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் ஒரே ராசியில இருந்தாலோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் 1, 5, 9 இருந்தாலோ கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக இருப்பார்கள். பெண் ஜாதகத்துல சுக்கிரனும் செவ்வாயும் ஒரே ராசியில இருந்தாலோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் 1, 5, 9 இருந்தாலோ கணவன் மனைவி இருவரும் அந்யோன்யமாக இருப்பார்கள் என்பது ஜோதிட விதியாகும். ஆக திருமணமான உடனேயே வரக்கூடிய தசாபுத்தியும் திருமணமான உடனேயே சமீபத்துல வரக்கூடிய கோச்சாரமும் மிக மிக முக்கியமாக கருத்தில் கொண்டு பார்க்கப்பட வேண்டியது ஆகும். இது அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், திருமண பொருத்தங்களை பொறுத்த வரைக்கும் நாம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாமோ அடுத்தடுத்த தனித்தனி பதிவாக பார்க்கலாம். இப்பொழுது இந்த பதிவுல நாம 10 பொருத்தமும் அதற்கு இணையாக பார்க்கப்பட வேண்டிய ஜாதக கட்ட பொருத்தத்தையும் சுருக்கமாக பிரீஃபாக பார்த்தோம். சரி, மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். இது சமயம் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு பொருத்தத்தை பற்றியும் மட்டும் கூட விரிவாக பார்க்கலாம். ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டிய இருக்கிறதுனால இப்போ இன்னுமே ஒரு 4-5 வீடியோவை திருமண பொருத்தத்தை பற்றி மட்டுமே ஒரு 10 வீடியோ 7-8 வீடியோ மேலே பார்க்க போகிறோங்கிறதுனால இதை சுருக்கமாக பேசி முடிச்சுக்கிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.